மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் டிசைனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் சின்ன சின்ன டிப்ஸு எல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி போட்டேன்றதை காமிக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தேவையான ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸோ ட்ரிக்ஸோ ஏதாவது உங்களுக்கு தேவையானது இருந்ததுன்னா, இடையில நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரியாது. அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இதில் என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரெடிமேடாகவே. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாபின் கேஸு இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பாட்டிலோட மூடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதை எடுத்து அதில் தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உதிர்ந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பின்னாடி துணிக்கு பின்னாடி இது இருக்கும். அதாவது ஈரமான துணியை வச்சு நீங்கள் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஏதாவது கேஸ் பாபின் வச்சு லேசாக தேய்ச்சிங்க அப்படின்னா அது உதிர்ந்துடும். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப தேய்க்க வேண்டாம். துணி லேசாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி கிளாத்தில் ஈரத்தை டிப் பண்ணி எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இந்த கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாபின் கேஸ் வச்சு சொரண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இல்லை அப்படின்னா துணி டேமேஜ் ஆயிரும். அதனால் எப்போ எதை வச்சு செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டோன் எடுக்கிறது லைட்டாக இதில் ஊற வச்சுட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் எடுங்க, வந்துடும். அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா ஊற வைக்கலாம் செய்யலை. அது நார்மலாகவே லைட்டாக அது எடுத்தோடனே வந்துருச்சு. அதாவது அந்த நான் செய்கிறது பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த லைட்டாக அதை செதுக்கி விட்டாலே அந்த ஸ்டோன்ஸ் உதிர்ந்துருச்சு. லேசாக தான் இருந்தது எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு அது எப்படி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியில் ஊற வச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஒரு கையில் நான் இப்போ பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு கையில் துணியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மெதுவாக பொறுமையாக எடுங்க, கஷ்டப்படாமல். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது துணி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் எவ்வளோ பொறுமையாக எடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. அப்போ தான் துணி உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. இதோட போட்டோம் அப்படின்னா நீடில் போகிறதுக்கோ இல்லை அவங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கோ கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆரி போட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், கொச்சன்னு தெரியாது. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டோம்னா ஆரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அங்கங்கே நம்ம சிம்பிள் ஃபுல் ஒர்க்கு அப்படின்னா ஒன்றும் தெரியாது. இப்போ மேலே விட்டுட்டு கீழே மட்டும் போடணும் கைக்கு அப்படின்னா அந்த இடம் ப்ளைனாக இருக்கிற பட்சத்தில் அது ஒரு பக்கம் இருக்கும், நம்ம போட்டுக்க டிசைன் ஒரு பக்கம் இருக்கும். அப்படின்றப்ப அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரையே இதை கேர்ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆரி போடுறதுக்கு ஆரம்பிங்க. இப்போ வாங்க நான் இந்த டிசைன் எப்படி போட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட் லேயர் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸோட சாரியோட கலர் க்ரீன்றதுனால 2 லைன் க்ரீனும் நான் போட்டிருக்கேன். அந்த இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற பீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செயின் விட்டு இன்னொரு செயின், அதாவது ஒரு பீடு ஒரு செயின் அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக சுற்றி ஃபினிஷிங் நான் கொடுத்துருக்கேன். அது எதுக்கு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், போட்டுக்கிட்டு இருக்கிறதப்ப காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் பீட்ஸ் தான் கொடுக்கணும். இது முன்னாடி சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த லைன் சுகர் பீட்ஸ் கொடுக்கணும்.
சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் அதையே சொன்னல அந்த 2 பீடு கேப் விட்ருக்கோம்ல அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வர மாதிரி பீட்ஸ் வந்து அதாவது ஒரு பீட்ஸ் 2 பீட்ஸ் வர மாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸாக வந்து பீட்ஸ் வந்து கொடுக்கணும். அதுவும் இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது ஒரு இதுக்கு ஒரு 4 பீடு வந்து 3 பீடு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி அந்த கேப்புக்கான அளவு எவ்வளோ இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. ரொம்ப இடைஞ்சலாகவும் கொடுக்காதீங்க, ரொம்ப தள்ளியும் கொடுக்காதீங்க. அது வந்து ஒரு மாதிரி தூக்கிட்டுருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த லேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் ஸ்டோன் தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன். கிளிப் ஸ்டோனில் வந்து க்ரீன் கலரு. நான் வந்து இது ஸ்டிச்சபிள் ஸ்டோன்ஸ் தான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டோனே வந்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த ஸ்டோனுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம நார்மலாக ஒட்டுற ஃபேப்ரிக் கம் இல்லாமல் 6000 கம் தான் வந்து ஒட்டியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இது ப்ளவுஸ் வந்து முக்கினா அது வந்து ஊறி கீழே விழுந்துருன்ற ஒரு இது இருக்குது. அதனால் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டோன்ஸ் வந்து 6000 கம் வச்சே ஒட்டிட்டேன். ஃபேப்ரிக் கம் வந்து யூஸ் பண்ணலை. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒட்டுற வரையே நல்லா இருந்துச்சு ஸ்டோனு. அந்த 6000 கம் ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, ஸ்டோனில் ஒரு மாதிரி லேயராக வந்து வர ஆரம்பிச்சிட்டு அது எதனாலேன்னு தெரில. ஆனால் ஒன்றும் வித்தியாசமாலாம் ஒன்றும் தெரியல, நல்லா தான் இருந்தது. ஒரு மாதிரி தண்ணி நிரம்பி இருந்தால் எப்படி டாட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டு மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ்லாம் ஒரு மிஸ்டேக் ஆகலை, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது அதுவுமே. இப்போ இதை ஒட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா டைம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து காயறதுக்கும் வந்து அந்த டைம் கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு சுற்றி பீடு கொடுக்குறப்ப கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் இதை சுற்றி பீடு கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே அதுக்கான ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கு அந்த ஸ்டோன்ஸை வந்து ஒட்டுங்க. அதுவுமே வந்து சின்ன டிப்ஸ் தான். அப்படி ஒட்டுறப்ப வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்காது. கொஞ்சம் லைட்டாக கேப் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறப்பையும் இடைஞ்சல் இருக்காது. அது ஃப்ரேம் விட்டு கழட்டினதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாகவே இருக்கும் ஃபினிஷிங்கு. இது வந்து இப்போ நம்ம ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இதை கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கணும். சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நெருக்கமாக நல்லா அந்த ஷார்ப்னஸ், அதாவது அந்த லீஃப்க்கான ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு வந்து நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். இந்த கம் தான் நான் வந்து அந்த ஸ்டோனில் வந்து நான் ஒட்டியிருக்கேன். நம்ம அதே சொன்ன மாதிரி தான், ஒன்றும் வித்தியாசமாலாம் தெரியலை. அது ஒரு மாதிரி வாட்ரு தேங்கி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஸ்டோன்ஸ் வந்து வேறு எதுவும் டேமேஜ் எதுவும் ஆகலை. இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கு இடையில வந்து குட்டி குட்டி கேப் இருந்தது. அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அங்கங்கே ஜர்கான் ஸ்டோன் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் குட்டி குட்டி அங்கனங்கன்னா இருக்கும். நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வெளியில் வந்து புட்டாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டிச்சபிள் ஸ்டோன்ஸ் தான். அதனால நான் வந்து அதை ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதை சுற்றியுமே நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ளவுஸு வந்து பாட்னக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி போடணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி லோயஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைனோட ஸ்லீவ் மாடல் தான். இது வந்து ஒரு மாதிரி செக்குடு மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செக்குடு வந்துட்டு அதுக்கு நடுவில் வந்து க்ரீன் ஸ்டோனு, அந்த செக்குலேயே பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ் வந்து ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு
அதை அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோரம் பீடு ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.